Welcome to my channel. This video sponsored by Educast. Educast offers skill-based courses in digital marketing courses available in Tamil and English. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor-made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா இரும்பு சத்து அதிகம் நிறைந்த 10 சைவ உணவுகள் என்னென்ன அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நண்பர்களே. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இரும்பு சத்து நம் உடலில் புதிய சிவப்பணுக்களை உற்பத்தி செய்வதற்கும் நம் சுவாசிக்கும் காற்றில் ஆக்சிஜனை உடல் முழுவதும் கொண்டு செல்வதற்கும் மிகவும் அவசியமான சத்து பார்த்திங்கன்னா இரும்பு சத்து தான் நண்பர்களே. இந்த இரும்பு சத்து இரத்தத்தில் நார்மலை அளவை விட குறைவாக இருப்பதனை தான் இரும்பு சத்து குறைபாடுன்னு சொல்கிறோம் நண்பர்களே. இந்த இரும்புச்சத்து குறைபாடுனால பார்த்தோம்னா தினசரி நாம் சாப்பிடும் உணவுகளில் போதிய இரும்புச்சத்து உள்ள உணவுகள் சாப்பிடாமல் இருப்பது தான் மிக முக்கியமான காரணம் நண்பர்களே. கர்ப்பிணி பெண்கள், பாலூட்டும் தாய்மார்கள் மற்றும் மாதவிடாய் ஆன பெண்கள், வயிற்று சார்ந்த பிரச்சனை உள்ளவர்கள் மற்றும் குடல் புழு தொல்லை இருக்கிறவங்களுக்கும் இந்த இரும்புச்சத்து குறைவுக்கான வாய்ப்புகள் உண்டு நண்பர்களே. இப்படி இருந்தாலும் கூட அதிக அளவில் பாதிக்கக்கூடியது யார் என்னன்னு பார்த்தோம்னா சைவ உணவு, அதாவது வெஜிடேரியன் ஃபுட்ஸ் ஃபாலோ பண்ணவங்க தான் அதிக அளவில் இரும்புச்சத்து குறைபாடால் எளிதாக பாதிக்கப்படுறாங்க நண்பர்களே. இதற்கு என்ன காரணம் பார்த்தோம்னா பொதுவாக இந்த இரும்பு சத்து பார்த்தோம்னா ஈமையன், நான் ஈமைன் என 2 வடிவங்களில் உணவுகள் இருக்குது நண்பர்களே. நான் வெஜிடேரியன் ஃபுட்ஸில் பார்த்தோம்னா ஈமைன் நிறைந்திருக்கு. வெஜிடேரியன் ஃபுட்ஸில் எல்லாமே பார்த்தோம்னா நான் ஈமைன் நிறைந்திருக்கு. இயற்கையாகவே நம் உடலில் ஈமைன் ஃபுட்டை ஈஸியாக அப்சர்வ் ஆகும் நண்பர்களே. நான் ஈமைன் ஃபுட் எல்லாமே பார்த்தோம்னா கொஞ்சமாக லோவாக தான் அப்சர்வ் ஆகும் நண்பர்களே. இதன் காரணமாகத்தான் சைவ உணவு சாப்பிட்றவங்களுக்கு அதிக அளவிலான அயன் எஃபிஷியன்சி உண்டாகிறது நண்பர்களே. இந்த வீடியோவில் சைவ உணவு சாப்பிட்றவங்களுக்கு ஏற்படக்கூடிய இரும்புச்சத்து குறைபாட்டை போக்குவது எப்படி, இரும்புச்சத்து அதிகம் நிறைந்த 10 சிறந்த சைவ உணவுகள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் இப்போ ஃபுல்லாக பார்க்க போகிறோம் நண்பர்களே. மிக மிக பயனுள்ள இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நண்பர்களே. அதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா வீடியோ கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கும் பெல் சிம்பளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எந்த வீடியோ அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷன் வரும் நண்பர்களே. சரி வாங்க 10 சிறந்த சைவ உணவுகள் என்னென்ன அதை பற்றி பார்க்கலாம். 1 பச்சை காய்கறிகள், 2 பீன்ஸ் வகைகள், 3 வாழைப்பூ, 4 பீட்ரூட், 5 சிறுதானியங்கள், 6 உலர் பழங்கள், 7 எள்ளு விதை, 8 பழங்கள், 9 உலர் கொட்டைகள், 10 பூசணி விதைகள். இந்த 10 வகைகளை பற்றி விரிவாக தெரிஞ்சுக்கணுமா? அப்போ இந்த பயனுள்ள இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்களுக்கு தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்க. அவங்களும் இந்த வீடியோவை பார்த்து பயனடையட்டும் நண்பர்களே. சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 1 பச்சை காய்கறிகள். பச்சை காய்கறிகளான கீரைகளில் பொதுவாக எல்லா வகையான கீரைகளிலும் இரும்பு சத்து அதிகமாக இருக்குது நண்பர்களே. அதிலும் முருங்கைக்கீரையில் பார்த்தோம்னா அதிக அளவிலான இரும்பு சத்து நிறைந்திருக்குது நண்பர்களே. 100 கிராம் முருங்கையில் பார்த்தோம்னா 3.32 மில்லிகிராம் இரும்பு சத்து இருக்குது நண்பர்களே. இந்த முருங்கைக்கீரை வாரம் 2 முறை மதிய உணவுகளில் சமைத்து சாப்பிட்டு வந்தாலே இரும்பு சத்து குறைபாடு வராமல் பாதுகாக்கலாம் நண்பர்களே. 2 பீட்ரூட். பீட்ரூட்டில் பார்த்தோம்னா அதிகப்படியான இரும்பு சத்து நிறைந்திருக்கு. இரும்பு சத்து மட்டும் இல்லாமல் விட்டமின் சியும் போலிக் ஆசிட்டும் போன்ற சத்துக்களும் அதிகமாக நிறைந்திருக்கு. உடலுக்கு தேவையான இரும்பு சத்து மட்டும் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் புதிய சிவப்பணுக்கள் எண்ணிக்கையும் அதிகரிக்கும். இந்த பீட்ரூட்டை பொரியலாக செய்து சாப்பிட்றது மட்டும் இல்லாமல் ஜூஸாகவோ செய்து சாப்பிட்டு வரலாம் நண்பர்களே. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு இப்போ மிகவும் பயனுள்ளதாக இருந்தால் இந்த சேனலுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோ உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.